டெஃபினிஷன் 5.6F பாருங்கள். நோவேர் டென்ஸ், அதுதான் இங்கே டெஃபினிஷன். த சப்செட் கேபிட்டல் ஏஎஃப் ஆர் ரியல் நம்பரோட சப்செட் கேபிட்டல் ஏ இஸ் செட் டு பி நோவேர் டென்ஸ். ஆக்சுவலாக கேபிட்டல் ஏவை தான் செட் டு பி நோவேர் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்போனா இஃப் ஏ பார் கண்டெய்ன்ஸ் நோ ஓப்பன் இன்டர்வல். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுன்றது ரியல் நம்பர் செட்டு, அதோட சப்செட்டு கேபிட்டல் ஏ. இந்த கேபிட்டல் ஏவை நோவேர் டென்ஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால், நோவேர் டென்ஸ் செட்டு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அதோட க்ளோசர் கண்டெய்ன்ஸ் நோ ஓப்பன் இன்டர்வல். அதுக்கு என்ன மீனிங்னா, இந்த தட் இஸ்ன்னு போட்டு பென்சில் இருக்கேன் பாருங்கள். இன்டீரியர் ஆஃப் ஏ பார், இன்டீரியர் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்டி. அதாவது ஏ பாருக்கு இன்டீரியர் பார்த்தா என்ன இருக்கணும், எம்டி. அதனால தான் ஏ பார் வந்து கண்டெய்ன்ஸ் நோ ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நோவர் டென்ஸ் டெஃபினிஷன் என்னன்னு புரிஞ்சுங்களா? ஒரு செட்டை நோவர் டென்ஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால் அந்த செட்டுக்கு க்ளோசர் பார்த்து இன்டீரியர் பார்த்தா எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? இல்லையா, அந்த செட்டோட க்ளோசர் வந்து ஓப்பன் செட்டை கண்டெயின் பண்ணி இருக்காது, அப்படி கூட எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒரு செட்டை நோவர் டென்ஸ் செட்டுன்னு சொல்கிறதா இருந்தால் அதோட க்ளோசர் எந்த ஒரு ஓப்பன் செட்டையும் கண்டெயின் பண்ணி இருக்காது, அந்த க்ளோசருக்குள்ளே எந்த ஒரு ஓப்பன் செட்டும் இருக்காது. ஓகே, அதே வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் இன்டீரியர் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்டி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு போகிறோம். டெஃபினேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி அண்ட் செகண்ட் கேட்டகரி, இதில் ரெண்டு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. டெஃபினேஷன் 5.6G பாருங்கள். த சப்செட் capital D of capital R, real number ஓட subset capital D is said to be of the first category. அதாவது capital R ஓட subset capital D வந்து is said to be of first category. எப்போ capital D first categoryன்னு சொல்கிறாங்கன்னா, if capital D equal to union of En, அதாவது capital Dன்றது union of En இருக்கணும், where each En is nowhere dense in capital R. அதாவது கேபிட்டல் டின்றத யூனியன் ஆஃப் இஎன்னாக எழுத முடியணும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஎனும் என்ன இருக்கணுமா, நோவேர் டென்ஸ் இன் கேபிட்டல் ஆரில் இருக்கணும். அப்போ இஎன்றது நோவேர் டென்ஸ்னு என்ன மீனிங், இஎனுக்கு க்ளோசர் பார்த்து இன்டீரியர் பார்த்து என்ன இருக்கணும், எம்டி. அப்படி இல்லையா, இஎன்னோட க்ளோசர் வந்து எந்த ஒரு ஓப்பன் செட்டையும் கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டோட யூனியன் அதை தான் கேபிட்டல் டின்றாங்க. அப்படி எழுத முடிஞ்சுன்னா கேபிட்டல் டிக்கு பேர் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஒரு செட்டை ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்கிறதா இருந்தால் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், யூனியன் ஆஃப் இஎன் வேர் ஈச் ஏஎன் இஸ் நோவர் டென்ஸ் இன் ஆராக இருந்துச்சுன்னா அந்த டிக்கு பேர் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் இஃப் கேபிட்டல் டி இஸ் நாட் ஆஃப் தி ஃபஸ்ட் கேட்டகரி வி சே தட் டி இஸ் ஆஃப் தி செகண்ட் கேட்டகரி. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் டின்றது ஃபஸ்ட்டு கேட்டகரி இல்லை. அதாவது கேபிட்டல் டின்றது எப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி, டியை வந்து யூனியன் ஆஃப் இஎன், ஈச் இஎன் என்ன இருக்கணும், நோவேர் டென்சட்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா டிக்கு பேர் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அப்படி டியை வந்து யூனியன் ஆஃப் இஎன்னாக எழுத முடிஞ்சு அதில் உள்ள இஎன்லாம் நோவேர் டென்ஸாக இல்லைன்னா அப்போ டிக்கு பேர் வந்து செகண்ட் கேட்டகரின்னு மாறிடும். ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. டின்றது ஃபஸ்ட்டு கேட்டகரி இல்லை அப்படின்னா டின்றது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கீழே பாருங்களேன், இன் பர்டிகுலர் த செட் ஆஃப் ஆல் ரேஷனலிஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் கேட்டகரி, அதுக்கூட கண்டினியூஷன்ஸ் தான் மேலே எழுதியிருப்பாங்க. நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அது என்னவாக இருக்குமா, ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரேஷனல் நம்பரோட ஆப்போசிட் இருப்பாருங்க இரேஷனல், அது என்னவாக இருக்குன்னா செகண்ட் கேட்டகரியாக வரும். ஓகேங்களா? அதை டிபெண்ட் பண்ணி தீரம்லாம் இருக்கும். சரி, ஓகே, ரைட். நமக்கு வேண்டியது இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு தெரிஞ்சுங்களா. ஒரு செட் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்கிறதா இருந்தால் அதை வந்து யூனியன் ஆஃப் இஎன்னாக எழுதணும்னா அந்த இஎன் ஃபுல்லாக என்ன இருக்கணும், நோவர் டென்ஸ் செட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அப்படி அந்த செட்டு அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் செகண்ட் கேட்டகரி. ரேஷனல் நம்பர் எல்லாம் என்னவாக இருக்குது, ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருக்குது. இரேஷனல் நம்பர் ஃபுல்லாக என்னவாக இருக்கும், செகண்ட் கேட்டகரியாக இருக்கும். அந்த இரேஷனல் நம்பர் செகண்ட் கேட்டகரின்றது பின்னாடி ஒரு கராலரியாகவே ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் தீரம் பார்க்கலாம். தீரம் 5.6H பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் செட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரி, ரெண்டு செட் இருக்குது, ஏன்னு ஒரு செட்டு பின்னு ஒரு செட்டுன்னு ரெண்டு செட் இருக்குது. ரெண்டு செட்டு என்னவாக இருக்கான், ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரெண்டு செட்டையும் எப்படி எழுதலாம், ஏன்றது ஃபஸ்ட்டு கேட்டகரினா ஏன்றதை யூனியன் ஆஃப் ஹெச்என், ஈச் ஹெச்என்னை
நோவர் டென்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பின்றது ஃபஸ்ட்டு கேட்டகரின்றனால பின்றது எப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் இஎன், ஈச் இஎன் நோவர் டென்ஸ் செட்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஏ அண்ட் பி ஆர் செட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருக்குது. தென் ஏ யூனியன் பி இஸ் ஆல்சோ ஆஃப் தி ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏ யூனியன் பி என்னன்னு ப்ரூவ் பண்ணணுமா, இஸ் ஆல்சோ ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். கீழே ப்ரூஃப் பாருங்கள். ஏன்றது என்னது, ஃபஸ்ட்டு கேட்டகரி. அப்போ ஏன்றது ஃபஸ்ட்டு கேட்டகரினா ஃபஸ்ட்டு கேட்டகரி டெஃபினேஷன் படி ஏ எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஹெச்என், ஈச் ஹெச்என் இஸ் நோவர் டென்ஸ் செட்டு. அப்புறம் பின்றது ஃபஸ்ட்டு கேட்டகரின்றனால பி எப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் இஎன் வேர் ஈச் இஎன் இஸ் தி நோவர் டென்ஸ் செட்டு. அதுதான் இருப்பாங்க. ப்ரூஃபில் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஹெச்என் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் இஎன் வேர் ஈச் இஎன் அண்ட் ஹெச்என் இஸ் நோவர் டென்ஸ் செட்டு, தென் ஏ யூனியன் பி, ஓகேங்களா, அதுவும் என்னவா இருக்குமா, இஸ் தி யூனியன் ஆஃப் ஆல் இஎன்எஸ் அண்ட் ஹெச்என்எஸ். அப்படி எழுத முடியுன்றாங்க. அந்த கீழே பென்சில் எழுதியிருப்ப பாருங்களேன். ஏ யூனியன் பி சேர்த்து எழுதுனீங்கன்னா அப்படி எழுதலாம்னா யூனியன் ஆஃப் இஎன் யூனியன் ஹெச்என் எழுதிக்கலாம். இஎன்றதும் நோவர் டென்ஸ் செட்டு, ஹெச்என்றதும் நோவர் டென்ஸு, அதோட யூனியன் என்ன இருக்கும்னா நோவர் டென்ஸ் செட்டாக தான் இருக்கும். தர்ஃபோர் ஏ யூனியன் பி இஸ் ஏ யூனியன் ஆஃப் நோவர் டென்ஸ் செட்டு. அப்போ டெஃபினேஷன் படி ஏ யூனியன் பி இஸ் ஆல்சோ ஆஃப் தி ஃபஸ்ட்டு கேட்டகரியாக வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு ரீசன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க ப்ராக்கெட்டில் பார்த்துக்கோங்க. விச் தேர் ஆர் கவுண்டபிள் நம்பர்ஸ். அதாவது இந்த இஎன் ஹெச்என் இருக்குல்ல, அதெல்லாம் கவுண்டபிள் நம்பர். ஏன்னா என் வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity. அப்போ 1 2 3 4ன்ட்டு நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அதனால் அது கவுண்டபிள் நம்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் பேரிஸ் கேட்டகரி தியரம். ஆக்சுவலாக இதில் எங்கேயுமே பேரிஸ் கேட்டகரி தியரம்னு நான் சொல்லலை, ஆனால் எழுதலை. இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, தியரம் 5.6 ஐ தியரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த செட் ஆர் இஸ் ஆஃப் தி செகண்ட் கேட்டகரி. ரியல் நம்பரில் என்னவா இருக்கும்னா செகண்ட் கேட்டகரியாக இருக்கும். அதாவது ரேஷனல் நம்பர் எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்டகரி, இர்ரேஷனல் நம்பர் எல்லாமே செகண்ட் கேட்டகரி. அதோட யூனியன் கேபிட்டல் ஆர் ரியல் நம்பர் அது என்ன இருக்குமா செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா? பேரிஸ் கேட்டகரி தியரம்னா என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், த செட் கேபிட்டல் ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணணும். சம்டைம்ஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரிஸ் கேட்டகரி தியரம்னா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம், த செட் கேபிட்டல் ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கிறோம். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து கோல்பர்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்மோ புக்கில் உள்ள ப்ரூஃப் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆர்மோ புக்கில் உள்ள ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி அதில் சில இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ண முடியிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ், அதில் யூஸ் பண்ணக்கூடிய தியரம்ஸ் அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எம் இஸ் செட் டு பி கம்ப்ளீட். எப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை கம்ப்ளீட்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் எவ்ரி காசி சீக்வன்ஸ் இன் கேபிட்டல் எம் கன்வர்ஜன்ஸ் டு எ பாயிண்ட் இன் கேபிட்டல் எம். ஆக்சுவலாக கேபிட்டல் எம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காசி சீக்வன்ஸும் கேபிட்டல் எம்மில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கேபிட்டல் எம் என்னன்னு சொல்கிறாங்க, கம்ப்ளீட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொன்ன புரிஞ்சா? எப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை கம்ப்ளீட்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸு கேபிட்டல் எம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காசி சீக்வன்ஸும் என்னவா இருக்கணும், கன்வர்ஜென்ட் டு கேபிட்டல் எம்மில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜென்ட் ஆகிடணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கும் ஆருக்கு என்ன சம்மந்தம்னா, கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். கேபிட்டல் ஆர் வித் யூஸ்வல் மெட்ரிக்ஸ் இஸ் கம்ப்ளீட். ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் ஆர்ன்றது என்னவா இருக்குமா, கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம், கேபிட்டல் ஆரில் உள்ள எந்த ஒரு காசி சீக்வன்ஸும் என்னவா இருக்கும், கேபிட்டல் ஆரில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜென்ட் ஆகிடும். அதை நம்ம அந்த பேரிஸ் கேட்டகரி தியரத்தில் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளும் இந்த டெஃபினிஷன் சொல்கிறேன். கேபிட்டல் ஆர்ன்றது என்னது, கம்ப்ளீட். ஓகேங்களா? வித் யூஸ்வல் மெட்ரிக்கை வச்சு. இந்த தியரம் பாருங்கள். இந்த தியரத்தை வந்து நம்ம பேரிஸ் கேட்டகரி தியரத்தில் யூஸ் பண்ணுவோம். இந்த தியரத்தோட பேர் வந்து காண்டார்ஸ் இன்டர்செக்ஷன் தியரம். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பேர் என்னது, காண்டார்ஸ் இன்டர்செக்ஷன் தியரம். இந்த தியரத்தை வந்து நம்ம பேரிஸ் கேட்டகரி தியரத்தில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள். லெட் கேபிட்டல் எம் பி எ மெட்ரிக் ஸ்பேஸ், கேபிட்டல் எம் இஸ் கம்ப்ளீட் இஃப் only if for every sequence fn of non-empty closed subsets of capital M such that fn
containing f2 containing up to etc. fn containing up to etc. and diameter of fn tends to sequence of diameter of fn tends to 0. intersection of fn is non-empty. என்ன சொல்கிறாங்கன்னா கார்னர் இன்டர்செக்ஷன் தியரத்தில் கேபிட்டல் எம்ன்றது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. இப்போ பார்ட் 1 இஃப் அண்ட் லீஃப் பார்ட் 2ன்னு ப்ரூவ் பண்ண போகிறாங்க. கேபிட்டல் எம்ன்றது கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா நாம் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா அந்த கேபிட்டல் எம்மோட சப்செட்ஸ் அதை ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான சப்செட்ஸ்னால் சீக்வன்ஸ் எஃப்என் ஆஃப் நான் எம்டி க்ளோஸ்ட் சப்செட்ஸ் ஆஃப் கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்மில் நான் எம்டி க்ளோஸ்டு சப்செட்ஸ் எல்லாம் ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. எந்த கண்டிஷனோட ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா f1 containing f2 containing up to etc. fn containing up to etc. அப்படின்னு அர்த்தம்னா f1 f2 எல்லாமே f1குள்ளே வந்துடும். அதாவது f1ன்றது பெரிய க்ளோஸ்டு பாக்ஸு, அதுக்குள்ளே f2ன்றது அனதர் க்ளோஸ்டு பாக்ஸு, அதுக்குள்ளே f3ன்றது அனதர் க்ளோஸ்டு பாக்ஸு. அதாவது ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே ஒரு சின்ன பெட்டியை வந்து ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே அடைக்கிறோம், அந்த பெரிய பெட்டியை இன்னொரு பெரிய பெட்டிக்குள்ளே அடைக்கிறோம். இப்படியே போனால் ஒரு பெரிய பெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய பெட்டி தான் f1. ஓகேங்களா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன பெட்டி தான் f2. அந்த f2க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டி தான் f3. அதே மாதிரி போச்சுன்னா கடைசி fn ஒரு சின்ன பெட்டி இருக்க போகுது. இதே மாதிரி போச்சுன்னா இந்த ஒவ்வொரு க்ளோஸ்டு செட்டு fn இருக்கு பாருங்கள், அதோட டயாமீட்டர். ஓகேங்களா? டயாமீட்டர்ஸ் நத்திங் பட் க்ளோஸ்டு இன்டர்வல் தானே இந்த இடத்துல. ஓகே, அந்த க்ளோஸ்டு செட்ஸோட டிஸ்டன்ஸ் தான் இந்த டயாமீட்டர்னு சொல்கிறாங்க. அந்த டயாமீட்டர் ஆஃப் fn என்ன இருக்குன்னா டென்ஸ் டு 0வாக இருக்கும். அதே நேரத்தில் இன்டர்செக்ஷன் ஆஃப் fn இஸ் நான் எம்டி. அதாவது மொத்தமாக இன்டர்செக்ஷன் அந்த f1 f2 எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, மொத்த க்ளோசர் செட்டும் f1குள்ளே இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன் போடும்போது மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் fn என்ன இருக்கும்போது நான் எம்டி. இதுதான் பார்ட் 2. இதே மாதிரி பார்ட் 2 அசைன் பண்ணிவிட்டு பார்ட் 1 கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணணும். இது காண்டார் இன்டர்செக்ஷன் தியரம். இதை வந்து நம்ம பேரிஸ் கேட்டகரி தியரத்தில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், தியரம் பேரிஸ் கேட்டகரி தியரம். ஓகேங்களா? இந்த தியரம் தான் என்னன்றதுன்னா நம்ம தியரம் 5.6 ஐ தியரம் இருக்கு பாருங்கள், ரெண்டு தியரமும் சேம் தான். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், எனி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசிஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம அங்கே தியரம் 5.6 ஐயில் என்ன ப்ரூவ் பண்ணணும், த செட் ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே எனி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ தானே ஒரு டெஃபினேஷன்ஸும் எக்ஸாமில் வச்சு சொன்னோம். கேபிட்டல் ஆர்ன்றது என்னது, கம்ப்ளீட்னு சொல்லியாச்சு. வித் யூஸ்வல் மெட்ரிக்கை பொறுத்தவரையும் அதுவும் என்ன இருக்க போகுது, கேபிட்டல் ஆர் இஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். இப்போ கேபிட்டல் ஆர் எப்படி மாறிடுச்சு, கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக மாறிடுச்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், கேபிட்டல் ஆர்ன்றதை செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்மம் புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கேபிட்டல் ஆருக்கு பதில் கேபிட்டல் எம்னு போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கேபிட்டல் எம்முக்கு பதில் ஆர்னு போட்டே வாங்க. இல்லை ப்ரூஃப் முடிஞ்சு கடைசி என்ன செய்றீங்க, லெட் கேபிட்டல் எம் ஈக்குவல் டு ஆர்னு போட்டு எழுதிட்டாலும் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஆர்மம் புக்கில் உள்ள பேரிஸ் கேட்டகரியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த ப்ரூஃபை தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரிக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ ஆர் எப்படி மாறிடுச்சு, கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக மாறிடுச்சு. அதை தான் செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேரிஸ் கேட்டகரி திரும்ப போகலாம். என்ன ப்ரூவ் பண்ணோம், எனி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசிஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. ப்ரூஃப் பாருங்கள், லெட் கேபிட்டல் எம் பி ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். கேபிட்டல் எம்முக்கு பதில் என்னென்ன செய்யலாம், நம்ம கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கோங்க. அப்போ கேபிட்டல் ஆர்ன்றது ஆல்வேஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அதை தான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், டு ப்ரூவ் தட் கேபிட்டல் ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணோம். கேபிட்டல் ஆர் பதில் இங்கே எம் இருக்கிறதுனால நான் எம்முன்னே ரிடக்ட் பண்ணிட்டு வரேன். அப்போ எம்ன்றது என்னது, கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். நம்ம எம் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும், செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணணும். எம்ன்றது எப்போ செகண்ட் கேட்டகரியாக இருக்கும், அது ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இல்லைன்னா செகண்ட் கேட்டகரியாக இருக்கும். அப்போ நம்ம எதை ப்ரூவ் பண்ணால் போதும், எம்ன்றது இஸ் நாட் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொன்னால் போதும். ஓகேங்களா? அதை பாருங்கள், வி கிளைம் தட் கேபிட்டல் எம் இஸ் நாட் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், லெட் sequence an be a sequence of nowhere dense sets in capital M. கேபிட்டல் எம்மில் ஒரு நோவர் டென்ஸ் செட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக எடுத்துக்கிறாங்க. அதை தான் சீக்வன்ஸ் ஏஎன் டினோட் பண்ணியிருக்காங்க. ஏஎன்றது என்னது, சீக்வன்ஸ். என்ன மாதிரியான சீக்வன்ஸ், நோவர் டென்ஸ் செட்ஸோட சீக்வன்ஸ் இன் கேபிட்டல் எம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் இந்த இடத்துல, வி கிளைம் தட் கேபிட்டல் எம் not equal to union of an or union of an not equal to m. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி இல்லைன்னு சொல்லணும்னா என்ன செய்யணும், கேபிட்டல் எம்மை யூனியன் ஆஃப் நோவர் டென்ஸ் செட்டாக எழுத முடியலன்னு சொல்லணும். அதனால தான் எம்ன்றதை நாட் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஏஎன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, சின்ஸ் கேபிட்டல் எம் இஸ் என்னவாக இருக்கும், ஓப்பன் செட்டு. எம்ன்றது என்னது, கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது ஆல்வேஸ் ஓப்பன் தான்.
இங்கே சின்ஸ் எம் இஸ் ஓப்பன் அண்ட் A1 சீக்வன்ஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டு என்ன இருக்கும், நோவர் டென்ஸ் செட்டு. அப்போ ஏன்றது இஸ் நோவர் டென்ஸ் செட். தேர் எக்ஸிஸ்ட் ஆன் ஓப்பன் பால் சே B1 of radius less than 1 such that B1 is disjoint from AN. என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ன்றது ஓப்பன் செட்டுன்னு நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய A1ன்றது நோவர் டென்ஸ் செட்டு. A1 இஸ் நோவர் டென்ஸ் செட்டுன்னா டெஃபினிஷன் படி என்னவா இருக்கும், A1க்கு க்ளோசர் பார்த்து இன்டீரியர் பார்த்து என்னவா இருக்கும், அது எம்டியாக இருக்கும். அதாவது என்ன மீனிங்னா, A1ன்றது நோவர் டென்ஸ் செட்னா A1ஓட க்ளோசர் அதுக்குள்ளே எந்த ஒரு ஓப்பன் செட்டும் இருக்காது. A1ஓட க்ளோசருக்குள்ளேயே எந்த ஓப்பன் செட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக A1குள்ளேயும் எந்த ஒரு ஓப்பன் செட்டும் இருக்காது. அப்படி ஒரு ஓப்பன் செட்டு இருக்குது கேபிட்டல் எம்முக்குள்ளே, அந்த ஓப்பன் செட்டு என்னவாக இருக்கும்னா இந்த A1 இருப்பாருங்க அதோட டிஜாயிண்டாக இருக்கும். ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் எம்டியாக வந்து நிற்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட் ஆன் ஓப்பன் பால் ஆர் ஓப்பன் செட் சே B1ன்னு ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கோங்க. அதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும், 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த B1 என்னவாக இருக்கும்னா இஸ் டிஜாயிண்ட் ஃப்ரம் A1. அப்படின்னு என்ன அர்த்தம்னா B1 இன்டர்செக்ஷன் A1 ஈக்குவல் டு எம்டின்னு அர்த்தம். B1க்கும் A1க்கும் எந்த ஒரு காமன் எலமெண்ட்டும் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ let F1 denote the concentric closed ball whose radius is 1/2 times that of B1. B1ஓட ரேடியஸ் எவ்வளவு, 1. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா F1 ஒரு கான்சென்ட்ரிக் க்ளோஸ்டு பால்ஸ், அதன் அர்த்தம்னா F1குள்ளே இன்னொரு க்ளோஸ்டு பால் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு க்ளோஸ்டு பால் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ F1ன்ற ஒரு க்ளோஸ்டு பால் எடுத்துக்கிறாங்க. அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், 1/2 டைம்ஸ் தட் ஆஃப் B1. அதாவது B1 இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரேடியஸில் பாதியாக இருக்குது. அதாவது B1ன்ற ஓப்பன் பாலில் பாதி தான் இந்த F1ன்ற க்ளோஸ்டு பால்ஸ். இப்போ இன்டீரியர் ஆஃப் F1 இஸ் ஓப்பன். ஆல்ரெடி தெரியும், ஒரு செட்டுக்கு இன்டீரியர் போட்டால் என்ன இருக்கும்போது அது ஓப்பன். அப்போ இன்டீரியர் ஆஃப் F1 இஸ் ஓப்பன் அண்ட் A2 இஸ் நோவர் டென்ஸ். ஓகேங்களா, எடுத்துக்கிட்டாச்சு. அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இன்டீரியர் ஆஃப் F1ன்றது ஓப்பன்னு தெரியும், A2 இஸ் நோவர் டென்ஸ்னு நமக்கு தெரியும். therefore interior of F1 contains an open ball B2 of radius less than 1/2 such that B2 is disjoint from A2. இன்டீரியர் ஆஃப் F1ன்றது என்னது, ஒரு ஓப்பன் செட்டு. அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் செட்டு இருக்கணும், இல்லை ஓப்பன் பால் இருக்கணும். அதோட ரேடியஸ் என்னவாக இருக்கான், லெஸ் தென் 1/2. ஏன்னா F1ன்றதை வந்து நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம், ஒரு க்ளோஸ்டு பால். என்ன மாதிரியான க்ளோஸ்டு பால், அந்த ஆல்ரெடி B1ன்ற ஒரு ஓப்பன் பாலில் பாதி இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பாலாக கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்டீரியர் ஆஃப் F1ன்னு போடும்போது கண்டிப்பாக இன்டீரியர் ஆஃப் F1 ஒரு ஓப்பன் பால் தான், அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் பால் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அதையே நம்ம நினச்சிக்கலாம், ஓப்பன் பாலாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும், 1/2 விட கம்மியாக தான் இருக்கும். இந்த B2ன்னு கிடச்சிருக்கிற அந்த ஓப்பன் பால் என்னவாக இருக்கும்னா A2க்கு நோவர் டென்ஸ் செட்டு A2 இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிஜாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா A2க்குள்ளே எந்த ஒரு ஓப்பன் செட்டும் இருக்காது. அப்போ B2ன்றது டிஜாயிண்ட் ஃப்ரம் A2. இதே மாதிரி அடுத்த ப்ரொசீஜர். இப்போ F1 B2 A2ன்னு வந்துருச்சு. அப்போ F2ன்னு எடுத்தால் B3 A3ன்னு வரும். அதை தான் இங்கே செய்ய போகிறாங்க. பாருங்கள், let F2 be the concentric closed ball whose radius is 1/2 times that of B2. B2ன்ற ஓப்பன் பாலோட ரேடியஸில் பாதி இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பால் தான் F2. இதுக்கு இன்டீரியர் போட்டால் என்ன இருக்கும் போது ஓப்பனாக மாறிடும். அப்போ இன்டீரியர் ஆஃப் F2 இஸ் ஓப்பன் அண்ட் A2 இஸ் நோவர் டென்ஸ். அந்த இடத்துல A2 இஸ் நோவர் டென்ஸுக்கு பதிலாக A3ன்னு மாற்றிக்கோங்க. சொன்னது புரிஞ்சுங்களா, இன்டீரியர் F2 இஸ் ஓப்பன் அண்ட் A2ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க. அதுக்கு பதில் என்ன செய்றீங்க, A3ன்னு போட்டுக்கோங்க. A3 இஸ் நோவர் டென்ஸ். அப்படி இருந்ததுன்னா A3 இஸ் நோவர் டென்ஸு. இப்போ இன்டீரியர் F2 இஸ் ஓப்பன், therefore இன்டீரியர் F2 contains an open ball B3 of radius less than 1/4. அதுலேயும் பாதி. இப்போ F2ஓட ரேடியஸ் என்னவாக இருக்குது, 1/2 ஆஃப் B2 இருந்துச்சா, அதுலேயும் பாதியாக இருக்கக்கூடியது தான் அந்த F2ஓட
இன்டீரியருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் பால். ஓகேங்களா, அதுதான் B3. அதோட ரேடியேஷனாக இருக்கும் <1/4 such that இந்த இடத்துல B3ன்னு வரணும், B2ன்னு போட்டிருக்காங்க. such that B3 is disjoint from A3. ஓகேங்களா, அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா F2ன்னு ஒரு கான்சென்ட்ரிக் க்ளோஸ்டு பால் எடுக்கிறாங்க. அதோட ரேடியஸ் வந்து என்ன இருக்குன்னா B2ல பாதியாக இருக்குது. அப்போ இன்டீரியர் ஆஃப் F2ன்றது ஓப்பனாக மாறிடும். A3 இஸ் நோவர் டென்செட்டாக மாறும். therefore இன்டீரியர் ஆஃப் F2 contains an open ball. B3ன்னு அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஓப்பன் பால் வரும். அதோட ரேடியஸ் வந்து 1/4 இருக்குது. இந்த B3க்கும் A3க்கும் என்ன ரிலேஷன்னா இன்டர்செக்ஷன் போட்டால் எம்டியாக இருக்கும். அதனால தான் B3 இஸ் டிஜாயின் ஃப்ரம் A3. ஏன்னா A3ன்றது என்னது இஸ் நோவர் டென்ஸ் செட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி F2 எடுத்துகிட்டு B3 A3 சொன்னோமோ, அடுத்து என்ன சரிங்க F3 எடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் B4 A4 சொல்லலாங்களா. ஓகே பாருங்கள், let F3 be the concentric closed ball whose radius is 1/2 times that of B3ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்டீரியர் F3 ஓப்பன் வரும். ஓகேங்களா, அது கரஸ்பாண்டிங்காக A4ன்றது நோவர் டென்செட்டாக வரும். அப்போ இன்டீரியர் F3க்குள்ளே இன்னொரு ஓப்பன் பால் B4 அதோட ரேடியஸ் என்ன இருக்கும் <1/8 எடுத்துட்டிங்கன்னா அந்த B4 இன்டர்செக்ஷன் A4 ஈக்குவல் டு எம்டி. B4ம் A4ம் டிஜாயிண்டாக இருக்கும். இதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா அதுதான் கேள்விப்பாங்க. ப்ரொசீடிங் லைக் தட் we get a sequence of non-empty closed balls Fn such that F1குள்ளே என்ன இருக்கும் F2, F2குள்ளே என்ன இருக்கும் F3 up to etc. F3 etc. containing Fn containing up to etc. diameter of Fn ஒவ்வொரு Fn என்ன இருக்கும் <1/2 பவர் n. ஏன்னா F1ஓட இன்டீரியர் சொன்னோமே அதோட ரேடியஸ் என்ன இருக்கும் 1/2 ஆஃப் B1ன்னு சொன்னோமா. அப்போ ரேடியஸ் கண்டிப்பாக என்ன இருக்கும் 1/2. அப்போ F2ன்றப்ப 1/2 ஹோல் ஸ்கொயர்னு சொன்னோமா. அதே மாதிரி F3ன்றப்ப 1/2 த ஹோல் கியூப். அதாவது F1ன்றப்போ 1/2, F2ன்றப்போ 1/4, F3ன்றப்போ 1/8. அது எப்படி சொல்லலாம் 1/2 1/2 ஸ்கொயர் 1/2 கியூப்னு எழுதலாமா. அப்போ nth டைம் வரும்போது டயாமீட்டர் ஆஃப் Fn <1/2 பவர் n வந்துடும். இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா அப்போ 2 பவர் இன்ஃபினிட்டி பெரிய நம்பராக மாறிடும். அப்போ 1/by பெரிய நம்பர் நியரஸ்ட் டு க்ரோர் 1/crore என்னவா இருக்கும் 0வாக மாறப்போகுது. அப்போ டயாமீட்டர் ஆஃப் Fn டென்ஸ் டு 0 as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இன்னும் ப்ரூவ் பண்ணியில் கன்னியூ ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம்னா காண்டார் இன்டர்செக்ஷன் தியரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய பார்ட் 2 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். காண்டார் இன்டர்செக்ஷனில் பார்ட் 2 என்னது எம்மோட க்ளோஸ்டு சப்செட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணி அது என்னவா இருக்கும் கான்சென்ட்ரிக் க்ளோஸ்டு செட்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது F1 கண்டெய்னிங் F2 கண்டெய்னிங் அப் டு எக்ஸெட்ரா இருக்குது. அதோட டயாமீட்டர் டென்ஸ் டு 0 இருந்தால் இன்டர்செக்ஷன் ஆஃப் Fn நாட் எம்டியாக இருக்கும் போது கேபிட்டல் எம்ன்றது என்னென்னு எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்னு எடுத்துக்கலாம். அதை தான் காண்டார் இன்டர்செக்ஷன் சொல்லியிருப்பாங்க. therefore நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா கேபிட்டல் M இஸ் கம்ப்ளீட்னு எடுத்துக்கிறோம். இந்த காண்டார் இன்டர்செக்ஷன் தியரத்தை இந்த தியரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஓகே. அப்போ கேபிட்டல் எம்ன்றது complete by Cantor intersection theorem. Then there exists a point x in capital M such that x belongs to intersection Fn n varies from 1 to infinity. ஆல்ரெடி சொன்னதான் intersection Fn என்ன இருப்பது நான் எம்டி. அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் இருக்கும். F எல்லாமே எம்முக்கு சப்செட் இருக்கிறதுனால எம்மில் உள்ள பாயிண்ட் தான் இந்த இன்டர்செக்ஷன் Fnல வரப்போகுது. அப்போ there exists a point x in capital M such that x belongs to intersection Fn. ஓகேங்களா. ஆல்சோ ஈச் Fn என்னவா இருக்கும் ஒவ்வொரு எஃப்புமே டிஜாயின்ட் ஃப்ரம் ஏஎனுக்கும் எஃப்எனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அதை தான் நம்ம இங்கே கன்னியூ பண்ணிட்டே வந்திருக்கோம். ஓகேங்களா. அப்படின்றப்ப எக்ஸுன்றது இன்டர்செக்ஷன் Fnல இருக்குது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈச் Fnல இருக்கும். ஆனால் ஈச் Fnனுமே ஏஎனுக்கும் டிஜாயிண்டாக இருக்குது. அப்போ Fn இன்டர்செக்ஷன் ஏஎன் ஈக்குவல் டு எம்டி. எக்ஸுன்றது Fnல தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எக்ஸு ஏஎன்ல வராது. அதனால தான் ஹென்ஸ் x thus belongs to an for all n. அப்போ எந்த ஒரு ஏஎன்லையும் இல்லைன்னா அதோட யூனியன்லையும் வராது. அதுதான் நெக்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா therefore x thus belongs to union of
n varies from 1 to infinity an சொல்லியிருப்பாங்க. therefore union of an not equal to empty. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் என்ன ஆயிடுச்சு, யூனியன் ஆஃப் ஏஎன்குள்ளே இல்லை. அப்போ எக்ஸை எதில் எடுத்தீங்க, கேபிட்டல் எம்மில் எடுத்தீங்க. இப்போ எக்ஸ் எதுக்குள்ளே இல்லை, யூனியன் ஏஎனில் இல்லை. அப்போ யூனியன் ஏஎன் வந்து கண்டிப்பாக எம்முக்கு ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் டு தான். எப்போ எம்ன்றது யூனியன் ஆஃப் ஏஎனாக எழுத முடியலை, அதில் உள்ள ஒவ்வொரு ஏஎம்மும் நோவர் டென்செட்டாக இருக்குது. அப்போ எழுத முடிஞ்சால் ஃபஸ்ட்டு கேட்டகரி, எழுத முடியாதனால இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி கிடையாது. எப்போ கேபிட்டல் எம்ன்றது ஃபஸ்ட்டு கேட்டகரி கிடையாதோ அப்போயே கேபிட்டல் எம் என்னவோ மாறிடும், செகண்ட் கேட்டகரியாக மாறிடும். ஆல்ரெடி சொன்னது தான், கேபிட்டல் எம் என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, கேபிட்டல் ஆர்னு வச்சுருக்கீங்க. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், கேபிட்டல் ஆர்ன்றது தான் செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ பாரிஸ் கேட்டகரி தியரம் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் என்ன சொல்லணும், கேபிட்டல் ஆர்ன்றது இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு சொல்லணும். அப்போ கேபிட்டல் ஆர்ன்றது செகண்ட் கேட்டகரின்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்ப்ளீட்டோட டெஃபினேஷன், காண்டர் இன்டர்செக்ஷன்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் இந்த பாரிஸ் கேட்டகரி தியரத்தை ஆரம்ப புக்கில் உள்ள இந்த தியரம், இந்த ப்ரூஃப் எல்லாம் மொத்தமாக எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கரலரி 5.6J பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் இரேஷனல் இஸ் ஆஃப் தி செகண்ட் கேட்டகரி. ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ரேஷனல் நம்பர் ஃபுல்லாக என்ன இருக்குமா, ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்லிட்டோம். அப்போ இரேஷனல் எப்படி இருக்குமா, செகண்ட் கேட்டகரியாக தான் இருந்தாங்கன்னா என்ன காரணம்னா ஆறுன்றது என்னவாக இருக்குது, செகண்ட் கேட்டகரியாக இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு தான் சொல்கிறாங்க ஆறுன்றது செகண்ட் கேட்டகரி. ஆறு எப்படி எழுதிக்கலாம், ரேஷனல் யூனியன் இரேஷனல் எழுதிக்கலாம். ரேஷனல் என்னது, ஃபஸ்ட்டு கேட்டகரி. இரேஷனல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், செகண்ட் கேட்டகரி. சப்போஸ் இரேஷனல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியாகவே இருந்துருச்சுன்னா, இப்போ தான் ஒரு தீரம் பார்த்தோமே, தீரம் 5.6H, அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு ஃபஸ்ட்டு கேட்டகரியை செட்டை யூனியன் போட்டால் அதுவும் என்ன இருக்குமா, ஃபஸ்ட்டு கேட்டகரியாக தான் இருக்கும். கேபிட்டல் ஆறுன்றது என்னது, ரேஷனல் யூனியன் இரேஷனல். ரேஷனல் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி, இரேஷனல் அதையும் ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்போ கேபிட்டல் ஆறுன்றது எப்படி மாறிடும், ஃபஸ்ட்டு கேட்டகரியாக மாறிடும். இப்போ தான் தீரம் 5.6 என்ன சொல்லியிருந்தோம், பாரிஸ் கேட்டகரி தீரத்தில் கேபிட்டல் ஆறுன்றது ஃபஸ்ட்டு கேட்டகரி கிடையாது, செகண்ட் கேட்டகரின்னு சொன்னோம். அப்போ கம்பல்சரியாக இரேஷனல் என்ன தான் இருந்தாங்கன்னோ செகண்ட் கேட்டகரியாக தான் இருந்தாங்கன்னோ அதை தான் இங்கே கரலரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். கரலரி 5.6J பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் இரேஷனல் இஸ் ஆஃப் தி செகண்ட் கேட்டகரி. ப்ரூஃப் பாருங்கள். த செட் ஆஃப் ரேஷனல் இஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு கேட்டகரி. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும், we have already observed. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். இஃப் தி செட் ஆஃப் ஆல் இரேஷனல் வேர் ஆஃப் தி ஃபஸ்ட்டு கேட்டகரி. சப்போஸ் இரேஷனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம செகண்ட் கேட்டகரின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரேஷனலும் ஃபஸ்ட்டு கேட்டகரி, இரேஷனலும் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அப்போ அதோட யூனியன் என்னது, கேபிட்டல் ஆர். ஓகேங்களா? அதோட யூனியன் என்னது, கேபிட்டல் ஆர். அது என்னவா இருக்குமா, ஃபஸ்ட்டு கேட்டகரியாக மாறிடும். ஓகே, அப்போ இதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, தீரம் 5.6H அந்த தீரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏன்ற செட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரி, பின்றது செட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரி. அப்போ ஏ யூனியன் பியும் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இங்கே ரேஷனலும் ஃபஸ்ட்டு கேட்டகரி, இரேஷனலும் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டுத்தோட யூனியன் தான் என்னது, கேபிட்டல் ஆர். அப்போ அந்த தீரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஆறுன்றது ஃபஸ்ட்டு கேட்டகரியாக வந்துடும். ஆனால் தீரம் 5.6I இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவா இருக்குது, ஆறுன்றது செகண்ட் கேட்டகரின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இது வந்து கான்ட்ராடிக்ஷன் டு தீரம் 5.6I. ஏன் கான்ட்ராடிக்ஷன் வந்துச்சு, நீங்கள் இரேஷனல் இருக்குது பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு நீங்கள் எடுத்தீங்க. அப்போ எடுத்தது தப்பு. அப்போ இரேஷனல் கண்டிப்பாக என்ன தான் இருந்தாகணும், தஸ் தி இரேஷனல் மஸ்ட் பி ஆஃப் செகண்ட் கேட்டகரியாக இருந்து தான் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் இந்த கரலரி 5.6J. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கரலரி 5.6Kவும் தீரம் 5.6Lலும் ரெண்டுமே என்ன இருக்குன்னா சேம் ஸ்டேட்மெண்ட்டுகளோட ப்ரூஃபாக தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த ரெண்டு தீரமும், இந்த கரலரியோ இல்லை இந்த தீரமும் கேட்டால் காமன் ப்ரூஃப் தான். அதனால தான் இந்த கரலரியும் தீரத்தையும் சேர்த்து எழுதியிருப்பேன். ரெண்டு கொஸ்டின், எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி அதுக்கு காமன் ப்ரூஃப் கீழே இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கரலரி பார்க்கலாம். கரலரி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த செட் ஆஃப் ஆல் இரேஷனல் இஸ் நாட் ஆஃப் டைப் எஃப் சிக்மா. அதாவது இரேஷனல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னவா இருக்குமா, இஸ் நாட் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு சொல்லியிருக்காங்க. டைப் எஃப் சிக்மான்னு என்ன அர்த்தம், டைப் எஃப் சிக்மான்னு எப்போ ஒரு செட்டை சொல்லுவோம், அது யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸாக எழுத முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் என்னது, டைப் எஃப் சிக்மா. அப்போ இரேஷனல் வந்து யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸாக எழுத முடியாதுன்னு அர்த்தம். அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
சரி, தியரம் 5.6L பாருங்கள். தேர் இஸ் நோ ரியல் வேல்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆன் ஆர், ஓகேங்களா, விச் இஸ் கண்டினியூஸ் ஈச் ரேஷனல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ரியல் ஃபங்க்ஷனும் டிஸ்கண்டினியூஸ் அட் ரேஷனலாக இருக்குன்றாங்க. அதை தான் எப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னா, பேசிவ் வாய்ஸில் தேர் இஸ் நோ ரியல் வேல்டு ஃபங்க்ஷன், அதாவது எந்த ஒரு ரியல் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் அட் ரேஷனல் இருக்காது. அப்போ ரியல் நம்பர் ஃபுல்லாக டிஸ்கண்டினியூஸாக தான் ரேஷனலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பட் டிஸ்கண்டினியூஸ் அட் ஈச் இர்ரேஷனல், அதாவது எந்த ஒரு ரியல் வேல்டு ஃபங்க்ஷனும் டிஸ்கண்டினியூஸ் அட் இர்ரேஷனலாக இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ரியல் வேல்டு ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸ் அட் இர்ரேஷனல். அப்போ இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறோம்னா, ரியல் வேல்டு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது டிஸ்கண்டினியூஸ் அட் ரேஷனல், கண்டினியூஸ் அட் இர்ரேஷனல்னு எடுத்துக்கிறோம். சொன்னது புரிஞ்சுங்களா? டிஸ்கண்டினியூஸ் அட், அதாவது டிஸ்கண்டினியூ மீன்ஸ் நாட் கண்டினியூஸ் அட் ரேஷனல், கண்டினியூஸ் அட் இர்ரேஷனல்னு எடுத்துக்கிறோம். அதுதான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த தியரம் ஆகட்டும், தியரம் 5.6L ஆகட்டும், கரோலரி 5.6K ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் காமன் ப்ரூஃப் தான். ரெண்டில் எதை கேட்டாலும் காமன் ப்ரூஃப் பாருங்கள். சரி, ப்ரூஃப் பாருங்கள், கீழே எழுதிருப்பாங்க பாருங்கள். பை தியரம் 5.6E, தியரம் 5.6Eயில் என்ன சொல்லியிருந்தாங்க? தியரம் 5.6Eயில் அதை போன வீடியோவில் பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்துருப்போம்னா, எஃப்ன்றது ரியல் வேல்டு ஃபங்க்ஷன், டின்றது செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஆர் அட் விச் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ், டி இஸ் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு சொல்லியிருப்போம். அதாவது எஃப்ன்ற ரியல் வேல்டு ஃபங்க்ஷனாக இருந்து அது என்னவா இருக்கணுமா, நாட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா, எஃப்ன்றது நாட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அந்த ஆரில் உள்ள பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் என்னன்னு சொல்லிக்கலாம், இஸ் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு சொல்லிக்கலாம். அப்போ இங்கே என்னவா இருக்குது, இங்கே நாம் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, அந்த தீரத்தில் இருந்து இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் த செட் ஏ ஆஃப் ஆல் இர்ரேஷனல் நம்பர் இஸ் நாட் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் போதும். ஏன்னா அது என்னவா இருக்க போகிறது இல்லை, இர்ரேஷனல் நம்பர் இஸ் நாட் ஆஃப் எஃப் சிக்மான்னு சொல்லணும்னா நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா, அந்த தியரம் 5.6Eயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்ன்றது நாட் கண்டினியூஸ், நாட் கண்டினியூஸ்னால் இஸ் ஆஃப் டைப் எஃப் சிக்மா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நாட் கண்டினியூஸ் மீன்ஸ் எதில் நாட் கண்டினியூஸ் வரும், ரியல் வேல்டு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா நாட் கண்டினியூவஸ் அட் ரேஷனல், ஓகேங்களா. அப்போ ரியல் வேல்டு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா கண்டினியூஸ் அட் இர்ரேஷனல், ஓகேங்களா. அப்போ நாட் கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் அது நாட் கண்டினியூஸ் எதுக்கு பாசிபிள், ரேஷனலுக்கு தான் பாசிபிள். அப்போ இர்ரேஷனலுக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ நாட் கண்டினியூஸ் அட் ரேஷனலாக இருக்கும் போது டைப் ஆஃப் எஃப் சிக்மா. ஆனால் நாட் கண்டினியூஸ் அட் இர்ரேஷனலாக இருந்ததுன்னா அது என்னவா இருக்குமா, அதாவது மீன்ஸ் கண்டினியூஸ் அட் இர்ரேஷனலாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இஸ் நாட் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு அர்த்தம். அதாவது நாட் கண்டினியூஸ் அட் ரேஷனல்னா இஸ் ஆஃப் டைப் எஃப் சிக்மா, கண்டினியூஸ் அட் இர்ரேஷனல்னா இஸ் நாட் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ ரியல் வேல்டு ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ் அட் ஈச் இர்ரேஷனல். அப்படின்னு அர்த்தம், ரியல் வேல்டு ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸ் அட் இர்ரேஷனல்னு அர்த்தம், ஓகேங்களா. ஆனால் நம்ம தியரம் 5.6E பொறுத்த வரையும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நாட் கண்டினியூஸாக இருக்கிற பட்சத்தில் தான் எஃப் சிக்மாவாக எழுத முடியும். ஆனால் இங்கே என்னவா இருக்குது, கண்டினியூஸ் அட் இர்ரேஷனலாக இருக்கிறனால அது கண்டிப்பாக எஃப் சிக்மாவாக எழுத முடியாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகே, ப்ரூவ் பண்ண பாருங்கள். சப்போஸ் ஏ இஸ் ஆஃப் டைப் எஃப் சிக்மாவாக இருக்குது. எப்போ ஏவை வந்து டைப் எஃப் சிக்மான்னு எடுத்துட்டோமோ அப்போ ஏ எப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் எஃப்என் வென் ஈச் எஃப்என் இஸ் என்னவாக இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகே, சின்ஸ் எஃப்என் கண்டெய்ன்ஸ் ஒன்லி இர்ரேஷனல் நம்பர்ஸ், ஏன்னா யூனியன் ஆஃப் எஃப்என் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துட்டீங்க. ஏன்றது இர்ரேஷனல் நம்பர்ஸோட கலெக்ஷன். அப்போது ஒவ்வொரு எஃப்என் என்னவாக தான் இருந்தோம், கண்டெய்ன்ஸ் ஒன்லி இர்ரேஷனல் நம்பர்ஸாக தான் இருக்கணும். எஃப்என் கேனாட் கண்டெய்ன்ஸ் எனி ஓப்பன் இன்டர்வல்,
இர்ரேஷனல் நம்பரை கண்டெயின் பண்ணனால அதுக்குள்ளே எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வலும் வராது. அப்போ எஃப்எனுக்கு இன்டீரியர் பார்த்தா என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஏன்னா எஃப்என் வந்து எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வலையும் கண்டெயின் பண்ணாது. அப்போ எஃப்எனுக்கு இன்டீரியர் பார்க்கும்போது எம்டியாக வந்துடும். எஃப்என் என்னென்னு தெரியும் நமக்கு, க்ளோஸர்னு அசம்ஷன் எடுத்திருக்கீங்க. அப்போ எஃப்என் பதில் என்ன செஞ்சிடலாம், எஃப்என் பார்னே போட்டுடலாம். அப்போ இன்டீரியர் எஃப்என் ஈக்குவல் டு எம்டின்னு சொன்னீங்க, எஃப்என் பதில் எஃப்என் பார்னு போட்டிங்கன்னா இன்டீரியர் எஃப்என் பார் ஈக்குவல் டு எம்டியாக வந்துடும். இன்டீரியர் எஃப்என் பார் ஈக்குவல் டு எம்டின்னு என்ன அர்த்தம், எஃப்என்ற ஒரு செட்டு, அதுக்கு க்ளோஸர் பார்த்து அந்த க்ளோஸருக்கு இன்டீரியர் பார்க்கும்போது எம்டி வந்துச்சுன்னா எஃப்எனுக்கு பேர் நோவர் டென்ஸ்னு அர்த்தம். அப்போ எஃப்என் இஸ் நோவர் டென்ஸு. அப்போ ஏவை எப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் எஃப்என் ஈச் எஃப்என் இஸ் க்ளோஸ்டு அண்ட் எஃப்என் இஸ் நோவர் டென்ஸாக வந்துருச்சு. அப்போ ஏ இஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு வந்துடும். ஆனால் ஏவை என்னென்னு எடுத்துருந்தீங்க, செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் நம்பர் எடுத்துருங்க. இப்போ தான் சொன்னோம் இர்ரேஷனல் நம்பர் செட் என்னவாக இருக்கும், செகண்ட் கேட்டகரின்னு சொல்லி. கரோலரி நம்பர் என்னது 5.6J இருக்குது பார்த்தீங்களா, கரோலரி 5.6J. ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே கரோலரிக்கு பதில் தியரம்னு போட்டிருக்கேன், நீங்கள் கரோலரின்னு மாற்றிக்கோங்க. கரோலரி 5.6Jல என்ன சொல்லியிருந்தோம், இர்ரேஷனல் நம்பர் எல்லாமே செகண்ட் கேட்டகரின்னு சொல்லியிருந்தோம். இங்கே இர்ரேஷனல் நம்பர் ஏன்னு எடுத்தோம், அது என்னென்னு முடிச்சு வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு முடிச்சு வச்சுருக்கோம். ஏன் அது வந்துச்சுன்னா ஏவை வந்து இஸ் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு எடுத்தோம். அப்போ அதுக்கு கான்ட்ரடிக்ஷன். அப்போ கண்டிப்பாக ஏ என்ன தான் இருந்தாலும் இஸ் நாட் ஆஃப் டைப் எஃப் சிக்மா அதால் இருப்போம். தேர்ஃபோர் ஏ இஸ் நாட் ஆஃப் டைப் எஃப் சிக்மான்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த ப்ரூஃபை வந்து கரோலரி 5.6K ஆகட்டும், தியரம் 5.6L ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணிக்கோங்க.